ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்சியில் இருக்க சுபேர் பிரியாணி கடையில் தான் பிரியாணி சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு பிரியாணி 130 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பார்சல் கட்டின்னு வந்தாச்சு. பிரியாணி பயங்கர சூடாக இருக்குது. இந்த வந்து கத்திரிக்காய் டொக்கு வந்து பிரிக்கலாம். இந்த கவரை பிரிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். இப்போ அடுத்தது பிரிக்கிறது பார்த்தோன்னா பிரெட் அல்வா. எப்போவுமே பிரியாணிக்கு வந்து பிரெட் அல்வா வந்து சாப்பிட்றதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பிரியாணிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஆனியன் தான். ஸோ ஆனியன் தயிர் பச்சடி மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஐயோ, நிறைய கொட்டிட்டேன். பிரெட் அல்வா சூப்பராக இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பிரியாணி உண்மையிலே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. இந்த திண்டிவனம் செஞ்சிலாம் வந்து ஃபுட்டு வந்து உண்மையிலே வந்து ஒரு சில கடையில் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஆனால் இந்த கடையில் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 130 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அந்த பிரியாணி ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு சீரக சம்பா அந்த அரிசியே பிடிக்காது, ஆனால் இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆஹா, ஆசம். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி 130 ரூபாய்க்கு ஒர்த்து. பசியில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் செஞ்சியில் வந்து சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா செஞ்சியில் ஆல்மோஸ்ட் 2-3 கடையில் நான் ட்ரை பண்ணிட்டேன். டேஸ்ட்டே அந்த அளவுக்கு இல்லை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சாப்பிடும்போது பேசவே பிடிக்காது. என் ஃப்ரெண்டு வேறு பேசிக்கிட்டே இருக்கான். எப்போவுமே பசிச்சு சாப்பிட்ணும், அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து இப்போ லஞ்ச் டைம் வந்து பயங்கரமான பசி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போட்டு தள்ளுறேன். சும்மா அப்படியே வந்து பசி என்ன சாப்பாடு வந்து பிரியாணியுமே வந்து என்ன சொல்கிறதே தெரியல. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் செஞ்சு வந்தால் இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்ணும். டாமி கேட்ச். ஓகே, நம்ம எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. நாய் கொஞ்சம் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நாயெலாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்க கூட இருந்தோம், கண்டிப்பாக அது கொஞ்சம் வச்சுருங்க. ஏன்னா நானும் முன்னாடிலாம் நாய்க்கு சாப்பாடே வைக்க மாட்டேன்.
எனக்கே 10ல் அதுக்கு எப்படி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு அறிவு வந்து நாய் கூட இருந்ததுன்னா அதுக்கும் கொஞ்சம் வச்சிருவேன். ஓகே, நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு.